ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம தோட்டத்தில் பார்த்த முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே நல்லா இந்த மாதிரி சலசலன்னு காய வச்சுட்டேங்க. எந்த அளவு முருங்கைக்கீரை இருக்கோ அதில் பாதி உளுந்தம்பருப்பு, பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அந்த பொடி ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்தில் கூட போட்டு பசங்க சாப்பிட்லாம். இப்போ நான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் செய்ய போகிறேங்க. இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், கொஞ்சோண்டு கல் உப்பு, 2 பூண்டு, அது மாதிரி புளி இந்த அளவுக்கு பொடிசாக பிச்சு போட்டிருக்கேன். எல்லாம் ஹீட் ஆகட்டும். லைட்டாக ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா இந்த நல்லா காய வச்ச இதையும் போட்டு ஹீட் ஆன உடனே ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதை சாதத்தில் போட்டு நெய் விட்டு பசங்க சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பாக ஒரு மாதிரி ஒரு உரப்பு, நல்ல ஒரு மனம், செமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.